முற்காலங்கள்ல மாடு தாங்க மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எரும மாடா இருந்தாலும் சரி, காளை மாடா இருந்தாலும் சரி, பசு மாடா இருந்தாலும் சரி, இல்ல எந்த மாடா இருந்தாலும் சரிங்க. ஆனா நிகழ்காலத்துல அதோட மதிப்பு என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இக்காலங்கள்ல தங்கம் அதோட உச்சத்துல இருக்குங்க. தங்கத்துடைய மதிப்பு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இனி வருங்காலங்கள்ல எது வந்து பெரிய மதிப்பு வாய்ந்ததா கருதப்படும் அப்படின்னா, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறாங்க இந்த சிந்தனையை பயன்படுத்தி, அதுதாங்க வந்து அழிக்க முடியாத செல்வமா இருக்கும். நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி சொல்லியிருக்கிறாருங்க, இந்த கூலி போன்ற போதைப் பொருட்கள் இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களை சிந்திக்க விடாம தடுக்குது. அது வந்து நம்ம குழந்தைகளை வந்து நம்ம எப்படி காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. முற்காலங்கள்ல மதிப்பு வாய்ந்தது இன்னைக்கு மதிப்பு இல்லாம போயிருங்க. ஆனா எக்காலமும் மதிப்போட ஒரு அழிக்க முடியாத செல்வமா இருக்கிறது நம்மளோட அறிவு தாங்க.